அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். குவைத்தை நோக்கி பேராபத்து நெருங்கிட்டு இருக்குது. மிக பிரம்மாண்டமான தூசி வந்துக்கிட்டு இருக்குது ரியாத்லேருந்து. அது சம்பந்தமான மேலதிக தகவல்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 500 தினார் பெறுமதியான பரிசு என்ன பொருட்களை வழங்கியிருக்கிறாங்க. யூடியூபால் நம்மளுடைய உதவி தேமுக்கு கிடைச்சதால் கிட்டத்தட்ட 15,000 கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் தேமோட இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம சேனலால். அதுக்காக எனக்கு பிரம்மாண்டமான பரிசுகளை வழங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதோடைய பெருமதி 500 தினார் பெருமதியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேமரா, அதே மாதிரி டேஷ்போர்ட் கேமரா, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வீடியோட கடைசியில் அதை அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான தகவலை பார்த்துடலாம். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா நாட்டை சூழ உள்ள பேராபத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு நிலையற்ற வளிமண்டலமும் மழையும் தூசியுடன் கூடிய காற்றும் தீவிரமடையக்கூடும். எங்கள் மாணவர்களின் பாதுகாப்பையும் மற்றும் வெளியில் செல்பவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் எதிர்வரும் புதன்கிழமை பாடசாலைகளை வைக்க வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கல்வி அமைச்சகத்துக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரியாத்தில் இருந்து தற்போது நம்மளுடைய குவைத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது சூறாவளி போன்ற சுழல் காற்று மற்றும் புழுதி புயல் كويت نوكي وندقون يركض. غير مستقرة تشهدها البلاد هذه الأيام مع اقتراب منخفض جوي ورياح نشطة مثيرة للغبار وأمطار قد تكون شديدة على البلاد ابتداء من صباح يوم الأربعاء. فيرجى تفعيل الدراسة عن بعد حفاظا على سلامة أبنائنا الطلبة في المراحل الدراسية والكليات وجامعة الكويت. فتجنب للحوادث لا قدر الله في مناطق تجمع المياه. فهذه الأجواء غير مستقرة ونتوقع الأسوأ. فنتمنى السلامة للجميع والله يحفظهم. இன்றைய காலையிலிருந்து ரியாத்ல அதிகமான தூசி காற்று உருவாகி இருக்குது. வெஸ்ட் ரியாத்ல இருந்து சாதாரணமாக ரியாத்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியாலம் சாதாரணமாக இது வாகனத்தில் போகக்கூடிய டிராவல். ஆனால் அதை விட வேகமாக காற்று கடந்து வந்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ਜਿਹੜੀ ਗੱਡੀ ਵਿੱਚ ਆ ਜਾਣੀ ਹੈ ਨਾ, ਜਿਹੜੀ ਗੱਡੀ ਵਿੱਚ ਆ ਜਾਣੀ ਹੈ ਉਹ ਜਾਣੀ ਹੈ। ਹਾਂ ਪਤਾ ਹੀ ਰਵੇ ਛਾਤਰਾ ਨਹੀਂ ਕਰਦਾ। குவைத்துடைய காலநிலையில் 3 வகை காலநிலை நம்மளுக்கு மிகவும் ஆபத்தான சூழல். இதில் முதலாவது காலநிலை இந்த தூசியுடன் கூடிய காற்று. இந்த தூசி காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதால் சிலருக்கு எரிச்சல் குணம், அலர்ஜிக், இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் வரும். அதே போல தான் வீதிகளுடைய நிலை பாருங்கள், எந்த ஒரு வாகனமுமே தெரியாது. அடுத்ததா நாளை மறுநாள் வர இருக்கும் மழை. நாளை மறுநாள் மழையினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்கள் யாரையுமே பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம். அதே மாதிரி வெளியில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. புதன்கிழமை மிக ஆபத்தான சூழல் அப்படின்றது தான் வானிலை ஆய்வாளர்கள் இப்போதைக்கு வரைக்கும் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு ஆலம், இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனிமூட்டம், ருத்துபா சீசன். அடுத்தது பனிமூட்டம், அதுவும் குறிப்பாக அடிமட்ட நிலையில் தெரிவு நிலை மிகவும் கம்மியாகிரும். இது கடந்த நாட்களில் பார்த்துருப்பீங்க, குவைத்தில் நடந்த பனி சம்பவம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு அப்படின்னு. பல வாகனங்கள் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அதே மாதிரி பல இடங்களில் விபத்தும் பதிவாகி இருந்துச்சு.
இந்த மாதிரி பனிமூட்டம் இருந்தால் அதை விட பேராபத்து வேறு எதுவும் இல்லை. ஏன்னா எதுவுமே விளங்காது, ரோடே தெரியாது. வீதிகளில் கடக்கும்போதோ அல்லது வாகன ஓட்டுநர்களோ தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் ஆபத்து வரலாம். அடுத்ததாக குவைத்துடைய மேன் பவர், பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம் எதிர்வரும் காலங்களில் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் மேம்படுத்திக்கிட்டு வராங்க தொழிலாளர்களுக்கான. அதே போல் இன்னும் கொஞ்ச நாளில் சூடு காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடாது அப்படின்ற தடையையும் விதிச்சிருவாங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட் சம்பந்தமான ஒன்று கூட. من المخاطر والخسائر التفاصيل في التقرير التالي. التغير المناخي له آثار سلبية على صحة الكوكب وصحة الإنسان وعالم العمل، لهذا التوعية المستمرة مع إدارة المخاطر تعزز السلامة والصحة المهنية لأداء أكثر فعالية. احنا اليوم نلقي الضوء على أهمية الصحة والسلامة المهنية في تطوير العمل وضرورة اتباع الإجراءات اللازمة المهنية لمحافظة على الأرواح وعلى الممتلكات الخاصة بالعمال. الهيئة العامة للقوى العاملة احتفلت باليوم العالمي للسلامة والصحة المهنية من خلال إقامة ورش عمل لتثقيف العاملين مع إقامة معرض مصاحب لاستعراض أدوات السلامة وآلية استخدامها. حرصنا بالهيئة العامة للقوى العاملة بالتعاون بين اللجنة التنسيقية الدائمة بين الهيئة وبين جمعيات النفع العام وأيضا قطاع التخطيط والتطوير الإداري ممثلا بالمركز الوطني للصحة والسلامة المهنية لإقامة احتفالية في ஒவ்வொரு தொழிலாளர்களும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய சில பாதுகாப்பு உபகரணங்கள். ஒவ்வொரு உங்களுடைய வேலைத்தலங்கள்லையும் நீங்கள் அந்தந்த விடயங்களை பாதுகாப்பு உபகரணங்களை உபயோகிச்சே ஆகணும். இதை கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில விதிமீறல்களுக்கு அபராதம் கூட விதிக்கப்படலாம். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்யக்கூடியவங்க சேஃப்டி பெல்ட், ஹெல்மெட், ஷூ இது மாதிரியான பொருட்களை கட்டாயம் அணிஞ்சிக்கோங்க. அதே மாதிரி தான் கடலுக்கு போகக்கூடியவங்க சேஃப்டி ஜெக்கெட் இல்லாமல் தயவு செய்து போகாதீங்க. வாகன ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க கேஸ் சிலிண்டர், கேஸ் அடுப்புகளை பாவிக்கக்கூடியவங்க நீங்களும் தயவு செய்து ரொம்ப கவனமாக உபயோகிச்சுக்கோங்க. கேஸ் சிலிண்டர், ரெகுலேட்டர் எல்லாமே இடைக்கொருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது லீக் இருக்குதா, துர்நாற்றம் அடிக்குதா, கேஸ் நாட்டம் அடிக்குதா அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அல் அந்தலஸ் பெண்களுக்கான ஆரம்ப பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் குழு உலக அறிவியல் தின வரவேற்பு பகுதியை நேற்றைய தினம் நிறைவேற்றியிருந்தார்கள் குவைத்துடைய மன்னரின் முன்னிலையில். وهذه الكويت نعم نعم هذه الكويت الحرة القلب الحنون في كل فعل طيب تلقى لها أثر هي اللي ما يحتاج عنها يسألون يا سطوع الشمس وانوار القمر هذه الكويت نعم نعم هذه الكويت. இப்போ வாங்க, ஒரு திருடனை இலங்கையிலிருந்து பிடிச்சாச்சு.
இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சகோதரருடைய முழு முயற்சியால் இன்னைக்கு ஒரு திருடனை பிடிச்சிருக்குது. சிந்துஜன் சகோதரருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய முயற்சியால் தான் இந்த திருடனை பிடிக்க முடிஞ்சது. யார் திருடன்? உங்களுக்கு தான் நண்பராக வந்து gift தாரன்னு சொல்லி ஏமாற்றுவாரே திருடன், வேறு யாரும் இல்லை, லண்டன் அமெரிக்காவிலாம் இல்லை, பைபிள் இலங்கையிலே தான் இருந்திருக்காரு. ஒரு இலங்கை சகோதரர் ஒருவருக்கு ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு ஆன்லைனில். அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு என்னுடைய பர்த்டேக்கு உனக்கு நான் gift பண்ண போகிறேன், பாரு கிஃப்டை எவ்வளவு பொருட்கள் வாங்கியிருக்கேன்னு. வாட்சை பாரு ராஜா, இந்த வாட்சை பாரு, கிட்டத்தட்ட $5000 பொதுமதியான வாட்ச். அது மட்டுமா எத்தனை பொருட்கள், பணத்தை மட்டும் பாரு ராஜா, $50,000. எல்லாமே உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு அவ்வளோ அழகா ஆசை வார்த்தைகளை காட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தான் நம்ம அறிவுரைகளை காட்டியிருக்கிறோமே மக்களுக்கு. இதுக்கு மேலேயும் புரியலைன்னா அதுக்கப்புறம் இவங்களை என்னன்னு சொல்கிறது? சகோதரர் இதெல்லாமே டூப்பு தான், நம்மளுக்கு ஆப்பு வைக்க போகிறான் பணத்துக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா இவரை வந்து அவர் ரூட்டிலேயே போய் இவரை யார் அப்படின்றத தெளிவாக பிடிக்கணும் அப்படின்றதால இவருடைய ரூட்டிலேயே போயிருக்கிறாரு. நான் எல்லாமே பார்சல் பண்ணிட்டேன், கொரியருக்கு அனுப்பிட்டேன், உனக்கு ரீசெண்டாக கொரியர் வந்து சேர்ந்துடும், வந்ததுக்கப்புறமா கொரியரோடைய பேசி உங்களுடைய பார்சல் எடுத்துக்கோங்க, நல்லா இருங்க, குடும்பத்தோட நல்லா இருப்பா அப்படின்னு வாழ்த்தி அனுப்பியிருக்காப்புல திருட்டு பயப்பில். சரி, அப்படியே இவர் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கொரியர் சர்வீஸ்லேருந்து மெசேஜ் வருது. ஏன்னா நேற்று தான் போட்டால் இன்றைக்கி கொரியர் ஆடா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க பாருங்கள் மக்களுடைய காசை திருடுறதுக்கு. சரி, அடுத்ததாக கொரியர் வந்திருக்குது. கொரியர் வந்ததுக்கப்புறமா இது வந்து கொரியர் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். ஹலோ, குட் மார்னிங் சார், நான் தான் வில்லியம் ஸ்மித் பேசுகிறேன், நான் வந்து கொரியர் சர்வீஸ்லேருந்து பேசுகிறேன், உங்களுடைய பார்சல் வந்திருக்குது. ஆனால் பார்சலில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. இதில் பணமும் நிறைய எக்ஸ்பென்சிவான நிறைய விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருக்குது. இதை வந்து கஸ்டம்ஸ் கட்டித்தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், கஸ்டம்ஸை கிளியர் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு பார்சலை வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஆப்பு வச்சுட்டானுங்களா? சரி, இப்போது இவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறாரு. பிரதர், என்ன பிரதர் நீங்கள் பார்சல்லாம் அனுப்பிடுறீங்க, எனக்கிட்ட எங்கள் பிரதர் இருக்குது, ஒன்றுக்கும் வழி இல்லாமல் நான் இருக்கிறேன், எங்கேருந்து நான் போய் டேக்ஸு கட்டுறது அப்படின்னு கேட்க, தம்பி உனக்கு $50,000 உள்ளே வச்சுருக்கேன்ப்பா, அதுவே உனக்கு பல கோடி தேரும், என்ன இது இப்படியெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா, போ இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கலாமா, போய் எப்படியாவது ரெடி பண்ண அந்த பணத்தை கட்டிடு, அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தானே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்பிட்டு, சரி ஓகே டேக்ஸ் யாருக்கு கட்டணும் அப்படின்னு பார்த்தா MSS ஆரிஃப் சம்பத் பேங்க் பிரான்ச் சிலாபத்தில் தான் இருக்கீங்களா, பக்கத்தில் தான் இருக்கீங்களா, இதோ வர்றேன் ராஜா, இருங்க வர்றேன் அப்படின்ன மாதிரி இவருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்ததோட அப்படியோ கிறுக்கடித்த மாதிரி ஓடி போயிட்டாரு. ஆளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், இவருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனடியாக சப்மிட் பண்ணியிருக்குது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு. விரைவிலேயே இவரை செவியில் பிடிச்சி இழுத்துட்டு வர வீடியோவையும் இவருடைய ஃபோட்டோவையும் வெளிக்கொண்டு வருவார் சர்ஃபான் BA vlog. இவரை இந்த ரூட்டிலேயே போய் அவரை பிடிங்க அப்படின்னு சகோதரருக்கு கொடுத்த ஐடியாவில் தான் சகோதரர் இந்த மேட்டரை ஃபுல்லாகவே கண்ட்ரோலாக கொண்டு போய் எப்படியோ இந்த திருட்டு பயலை பிடிச்சாச்சு. பாருங்கள், இலங்கையிலேருந்து தான், நான் லண்டனில் இருக்கிறேன், ஜெர்மனில் இருக்கிற அந்த அனுப்பின இந்த திருட்டு பயப்பில் இலங்கையிலேருந்தே தான் இந்த கேமை ஆடி இருக்கிறாரு. நல்ல வேலை இந்த சகோதரர் தெரிஞ்சதால் தப்பிட்டார். இல்லை இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்து மக்களுடைய அந்த ஆசையை தூண்டி, அடி மனசில் இருக்கிற ஆசையை தூண்டி இவ்வளவு பொருட்கள் இவ்வளோ சோறு இந்த மாதிரி இவ்வளவு பொருட்களை காட்டும்போது ஏற்கனவே வறுமையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பாமர மக்கள் ஏமாந்துருவாங்க. இந்த ஏமாற்று வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற முதல் கட்டமாக இந்த திருட்டு பயலை பிடிக்க போகிறோம். இந்த திருட்டு பயலை பிடிச்சிட்டு இவரை வச்சு இந்த மாதிரி ஏதாவது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி டீம் இருந்துச்சுன்னா மொத்தமாக கொத்தா தூக்குறதுக்குரிய முயற்சி இன்ஷா அல்லாஹ் விரைவில் எடுக்கப்படும். இந்த திருட்டு பயலோடைய ஃபோட்டோவும் இவருடைய ஆதாரமும் விரைவில் உங்களுக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டப்படும். இதை மாதிரி இன்னும் ஃப்ராடு பண்ணுறவங்க இருந்தால் அவங்களையும் தேடி பிடிக்கப்படும். சரி, தேமோக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ தடவை வீடியோ போட்டு எத்தனையோ மக்கள்கிட்ட திட்டு வாங்கி ஏச்சு வாங்கி எத்தனையோ பேருக்கு தெளிவாக விளக்கம் சொல்லி எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி செய்கிறது எவ்வளவெல்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு தேமோ அப்ளிகேஷன் நம்மளை கைவிட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கைவிடலைப்பா, செம்மையாக கவனிச்சிருக்கிறாங்க. இது ஒரு அன்பளிப்பு அப்படின்னு தேமோ கிஃப்டால் அனுப்பியிருக்கிறாங்க.
அனுப்பின பார்சல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பார்சல் அனுப்பியிருந்தாங்க. கிஃப்ட்டுன்னா இதுதான் கிஃப்ட்டு. ஒரு பைசா செலவு இல்லாமல் வீட்டுக்கே கொண்டு வந்து பார்சலை கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா, அதுதான் உண்மையான கிஃப்ட்டு. இப்போ அனுப்பியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்காக தேமோ அப்ளிகேஷன் நிறுவனம் வந்து எனக்கு அன்பளிப்பு செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 சப்ஸ்கிரைபர்களை அவர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுத்ததால் கிட்டத்தட்ட 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்க. பல பொருட்கள் அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்பவும் விலை மதிக்க முடியாத பொருட்கள். குறிப்பாக இதில் வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் நிறைய பொருட்கள் வந்து எனக்கு எவ்வளோ பெருமதியான பொருட்கள் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு கிஃப்ட் அன்பாக்சிங்கும் வந்து கிடச்சிருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இந்த கிஃப்ட் எல்லாமே மொத்த பெருமதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 தினாருக்கும் மேலே. ஏன்னா இதில் இன்னொரு பொக்கிஷமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அனுப்பியிருக்கிற டேஷ்போர்ட் வாகனத்தில் பொருத்தக்கூடிய கேமராவும் அதே மாதிரி ஒரு HD 1080 ப்ரோ கேமராவும் வீடியோ ரெக்கார்டிங் கேமராவும். அதே மாதிரி இதை பாருங்கள், இதெல்லாமே வந்து தேமோவால் வழங்கியிருக்கிற கிஃப்ட்டுகள். حنا الرؤيا حنا كل الفخر حنا رؤيتنا من نجمة تعال حنا الرؤيا حنا كل الفخر حنا رؤيتنا من نجمة تعال يا لا يا لا الشهامة والعوايد عنها الأمان حاجة حضرتنا عبدون حضرتهم
பிரம்மாண்டமான வெறித்தனமான கிஃப்ட்னா வேறு லெவல் கிஃப்ட்னா இவங்க அனுப்பினதுலேயே எனக்கு இது 2 தான் ரொம்ப பிடிச்சது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேமரா. அடடா, வண்டியில் போகும்போது இந்த முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இல்லை முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு காட்சி நடந்துச்சு, அதை வீடியோ எடுக்க முடியலை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட்டு ரொம்ப பெருமதி. அதே மாதிரி இந்த வீடியோ கேமரா, இந்த HD வீடியோ கேமரா பார்த்திங்கன்னா இது எத்தனையோ விடயங்களுக்கு எனக்கு அவசியப்படும், எனக்கு எவ்வளவோ விடயங்களுக்கு தேவைப்படும். அதில் முக்கியமான ஒன்று இது, இந்த டேஷ் கேமரா. இப்போ நம்ம வண்டியில் போகும்போது இந்த டேஷ் கேமரா இருக்கிறதால எங்கேயாவது முன்னாடி ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலோ, அல்லது யாராவது வேணும்னே நம்ம வண்டியில் கொண்டாந்து மோதினாலோ, அல்லது ஏதாவது ஒரு முன்னாடி நடக்கக்கூடிய விபரீதம் நம்மளுக்கு பாதகமாக இருந்தால் அதை சாதகமாக மாற்றுறதுக்கு இந்த கேமரா பக்க பலமாக இருக்கும். இப்போ எல்லாமே செட்டப் ரெடி பண்ணியாச்சு, வண்டியில் கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த கேமரா, இது வந்து ஃபுல் HD கேமரா. இதை பார்த்திங்கன்னா சாதாரணமாக எங்கேயாவது ஒரு ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதாவது விடயங்களை பற்றி கவர் பண்ணுறதுக்கோ ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். அதுவும் வைட் ஆங்கிள் முன்னுக்கு லென்ஸோடையே கொடுத்துருக்குறாங்க, லென்ஸ் வேறையாக இருக்குது. இதுக்கு தேவையான லென்ஸும் நாம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பொருட்கள், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். தேமோக்காக நாம் கஸ்டமரை தேடி கொடுத்தோம். அதே மாதிரி நம்மளுடைய எத்தனையோ பார்வையாளர்கள் பரிசுகளை வென்றிருக்கிறாங்க. நாம் ஒன்றும் ஓசியில் எடுத்து கொடுக்கலையே. அதே மாதிரி நம்ம பார்வையாளர்களும் கஷ்டப்பட்டாங்க, லிங்க் அனுப்பினாங்க, ஷேர் பண்ணாங்க, அவங்களும் பரிசுகளை வென்றாங்க. நாம் மட்டும் பரிசுகள் எடுத்தன்ற ஒரு மனக்கசப்பு இல்லாமல் நம்மளுடைய எத்தனையோ பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் பரிசுகளை வென்றிருக்கிறாங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்ததால் எத்தனையோ பேர் எனக்கு பர்சனலாகவே மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க. அந்த கடந்த காலங்களில் நான் போட்டே காட்டியிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி எனக்கு ஒரு உறுத்தலும் இல்லை, ஏன்னா நிறைய பேருக்கு பரிசுகள் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு 15,000 வாடிக்கையாளர்களை நம்மளுடைய சர்ஃபான் BA vlog சேனல் கொடுத்துருக்குது. அது கொடுத்ததுக்காகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க அனுப்பியிருக்கிற இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிற பொருள் கிட்டத்தட்ட அப்படி அவங்களுடைய மொத்த பொருள் ஆரம்பத்தில் எனக்கு கிடைச்சதெல்லாம் சேர்த்து பார்த்தாலே குறைஞ்சது ஒரு 700-750 தினார் பெறுமதியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 கேமரா கொடுத்தாங்க. அந்த 4K கேமரா, வாட்டர் ப்ரூஃப் கேமராவும், அந்த க்ரீன் கலரில் ஒரு கேமராவும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ
கடைசியாக கொடுத்த பொருட்கள் தான் வேறு லெவல் வெறித்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.